நான் குருஜினி எனக்கு தனியாக கொம்போ இல்லை தின்னாம சக்தி வர ஒரு உடம்போ சத்தியமாக கடவுள் தரல. நீயும் நானும் ஒரே மாடல், ஏன்னா மேனுஃபேக்சர் ஒரே ஒருத்தன் தான், அவ்வளோதான் மேட். நீங்கள் மனுஷனாக இருங்க, இல்லாமல் போங்க. கடவுள் படைப்பில் இந்த உயிரினத்துக்கு பேர் மனுஷன். யாருக்கெல்லாம் புரியுது? ஸோ நான் மனுஷன் மீன் பண்ணும்போது, சார் அந்த 10வது ரோவில் 4வது உட்காந்துருப்பாருங்க, அவர் மனுஷன் சார். இவர் வந்து மனுஷன் இல்லை சார், இவர் வந்து இலுமினாட்டி சார். அவர் 4வது ரோவில் 3வது அவர் கம்முனாட்டி, இவர் இலுமினாட்டி, இவர் ஹியூமனிட்டி. அப்படி எதுனா நான் சொல்றது புரியுதுங்களா? ஏதாவது அந்த மாதிரி காம்பினேஷனில் உட்காந்துருக்கீங்களா? இல்லை சார், ஃபர்ஸ்ட் ரோலாம் கம்முனாட்டி சார், செகண்ட் ரோஸ்லாம் இலுமினாட்டி சார், தேர்ட் ரோலாம் ஹியூமனிட்டி. எந்த டீயும் கிடையாது. நீ எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் க்ரீன் டீ குடிச்சா க்ரீன் டீ தான். கடவுள் படைப்பில் கழுதைக்குன்னு ஒரு பவர் கடவுள் கொடுத்துருக்காருன்னா, காக்காக்குன்னு ஒரு பவர் கடவுள் கொடுத்துருக்காருன்னா, கழுகுக்குன்னு ஒரு பவர் கொடுத்துருக்காருன்னா, இல்லை யானைக்குன்னு ஒரு பவர் கொடுத்துருக்காருன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் கடவுளை உணர்ந்தாலும் உணரனாலும் உங்களுக்குன்னு ஒரு பவர் கடவுள் கொடுத்துருக்காரு. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். கற்பனையிலே கதாநாயகி, கற்பனையிலே கடவுள், கற்பனையே வாழ்க்கை. அதை மிஞ்சி போனால் விற்பனையில் இருக்கிறது உங்கள் வாழ்க்கை. ஒன்று கற்பனை, ஒன்று விற்பனை. ஒன்று கற்பனை, ஒன்று விற்பனை. எழுதி வச்சுக்கோமா. 5ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகி 4 புள்ளையும் கட்டி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த 4த்துக்கும் இருக்கும் போதே நீ சொத்தை பிரித்து வச்சிருக்கனா, ஹார்வர்டில் MBA முடித்த பொண்ணை காட்டிலும் நீ ஃபினான்ஷியலி எஜுகேட்டட் தான். மேபி உனக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஹார்வர்டில் படித்தவங்களோட கம்மியாக இருக்கலாம், ஆனால் ஃபினான்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களோட ஜாஸ்தி இருக்கு. ஒரு இந்துக்கோ கிறிஸ்டினுக்கோ முஸ்லீமுக்கோ பேசுறதுக்கு நான் வரல. ஏன்? 3 பேருக்கும் பிறந்தவனே எந்த மதத்துக்கு பிறந்தானே தெரியல, ஆனால் அவனுக்கு முதல்ல வலிக்குது. இந்துக்கு வந்து ஒரு உடம்பு வலி வருது, அதுக்குன்னு தனி மருந்தா இல்லை உலகம் ஃபுல்லாக ஒரே மருந்தா? கிறிஸ்டினுக்கு வயிற்று வலி வருது, அதுக்குன்னு கிறிஸ்துவ வயிறுன்னு ஒன்று இருக்கா இல்லை மனுஷ வயிறுன்னு இருக்கா? கலக்குறீங்களே. இப்போ ஒரு நோய்க்கு தீர்வு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கோ, அவன் படைப்பு ஒரே மாதிரி தான் இருக்கு. அவன் படைப்பு ஒரே மாதிரி இருக்கவே படைச்சவன் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஐயா, ஃப்ராடுனா யாரு? நீங்கள் யாரை ஃப்ராடுன்னுவீங்க? உங்களை எவன் ஏமாத்தணும் அவன் தான் ஃப்ராடு. ஆமாம் தானம்மா? நீங்கள் யாரும் சும்மாவே சொல்கிறீங்களா ஒருத்தனை ஃப்ராடுன்னு? சார் எங்கள் அப்பா எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தாரு சார், ஃப்ராடு சார். எங்கள் அப்பா எனக்கு வீடு கொடுத்தாரு சார், ஃப்ராடு சார். எங்கள் அப்பா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாரு சார், ஃப்ராடு சார் சொல்லுவீங்களா? சார் ஏதோ ஒன்று தரேன்னு சொல்லி தராமல் போயிட்டான் சார், அவன் தான் ஃப்ராடு. அப்போ கடைசி வரைக்கும் நம்ம அப்போ ஏன் கஷ்டப்பட்ட? என்னை ஏமாத்திட்டான் சார், சிட் ஃபண்டில் ஏமாத்திட்டான் சார், வீடு வாங்கி தரேன் ஏமாத்திட்டான் சார், நகை கடையில் ஏமாத்திட்டான் சார், என் பொண்டாட்டே ஏமாத்திட்டு போயிட்டான் சார் ஒருத்தர், ஒன்றும் பண்ண முடியும், ஃப்ராட் ராஸ்கல் சார் அப்படின்னு. உங்களை எவன் ஏமாத்தினானோ அவன் கூட ஒருத்தன் பழகும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யோ வேணாப்பா ஜாக்கிரதையா இருப்பீங்க, தெரிஞ்சவனா இருந்தா. இதே உங்களுக்கு பிடிக்காம முதல்ல நீங்களே சேர்த்து விட்டீங்க, போ நீ அழிஞ்சு போட அப்படிங்க, அது வேற விஷயம். நான் வந்து உன்னுடைய உண்மையான மனசை பேசலாம். சொல்லுங்க. அப்ப யார ஃப்ராடுன்னுவீங்க? எவன் ஒருத்த தனக்கு நல்லது செய்யறன்னு சொல்லிட்டு தனக்கு தீங்கு செஞ்சானோ அவன் பேர் என்ன? ஃப்ராடு. அப்ப நீங்க கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு கடவுள் கண்டிப்பா கஷ்டத்தை கொடுக்கல, இவரும் நம்மளை ஏமாத்தல. அப்போ என்ன நானே கஷ்டப்படுத்தினா உங்களுக்கு நீங்க யாரு? நீங்க ஃப்ராடா இருங்க, இல்லாம போங்க, ஆனா லாடா இருக்க வேண்டிய நீ இனிமே ஃப்ராடாவாது இருக்காதுன்ற. இது எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா ஊர்ல இருக்கிறவங்களாம் உனக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சா கூட உங்களுக்கு நீங்க கெடுதல் செய்யறதை நிறுத்துற வரைக்கும் லாடே வந்தாலும் உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. இது புரியாம நீங்க ஏதாவது கோயிலுக்கு போய் கடவுளை போய் கேட்பேன் மாத்துவேன், சத்தியமா முடியாது. அப்படி ஒரு கடவுள் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. உங்களுக்கு நல்லது நடக்கணும்ன்ற ஆசை உங்களுக்கு வரலனா கூட உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு கடவுள் ரெடியா இருப்பான். ஆனா உங்களுக்கு செய்யற கெடுதலும் உங்களுக்கு நடக்கிற கெட்டதுக்கும் நீங்களே காரணம் தெரிஞ்சிட்ட அப்புறம் அதை நீங்க நிறுத்தாம இருந்தீங்கன்னா கடவுள் உங்களுக்கு கெடுதல் செய்ய ஆசைப்படல, அவனால உங்களுக்கு நல்லது செய்ய முடியாம அவன் துடிப்பான். இது எத்தனை பேருக்கு புரியுது? இங்க யாருக்குமே கெட்டு போனோம், அழிஞ்சு போனோம், கஷ்டப்படணும்னு ஆசை கிடையாது. ஆனா இதனால நான் கஷ்டப்பட போறேன், இதனால நான் கெட்டு போயிடுவேன், இதனாலதான் கெட்டு போனேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவது செய்யாம இருக்கலாம்ல. Is there even a single person who is able to understand? அப்ப என்னோட வேலை அதான். வந்து நீங்களாம் கெட்டு போயிடுவீங்க, நீங்களாம் கெட்டவங்க, அதை சொல்ல வரல. அப்போ உனக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, நல்லதை நினைக்கிற அறிவு கடவுள் படைச்சிருக்கான். அந்த நல்லதுன்னு வந்தாலே அதுல 3 தான் வரும். என்ன? இருக்கிற கஷ்டம் தீரணும், மீண்டும் அந்த கஷ்டம் வரக்கூடாது. இது முதல் நல்லது. இருக்கிற நன்மை நான் இழக்கக்கூடாது, இருக்கிற நன்மையை நான் இழக்கக்கூடாது, எதிர்காலத்துக்கு எனக்கு நன்மை தரணும். இந்த 3மே உங்க மனசுல நேச்சுரலா இருக்கவே தான் மனுஷனா பிறக்கிற எல்லாருமே ஆசையே பண்றான். நாலேஜ் will not change your life, but understanding will automatically change your life. அதான் சுச்சம். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நாலேஜ் ஜாஸ்தி இருக்கு,
ஆனால் ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், எதுக்காக செய்கிறோன்ற புரிதல் கிடையவே கிடையாது. இங்கே தோற்றவன் எல்லாம் நாலேஜ் இல்லாதவன் கிடையாது, புரிதல் இல்லாதவன் தான். யாருக்காவது புரியுது நான் பேசுகிறேன்? பெரிய பெரிய இன்ஜினியர் டாக்டர்லாம் அப்போ அறிவு இருந்தால் ஒழுங்காக இருந்துக்கணுமே. அப்போ அறிவோடு இருக்கணும், கஷ்டப்படுறான், குடும்பத்தை கெடுத்துக்கிறான், நிம்மதியாக வாழல. என்னவா வாழல? நிம்மதியாக வாழல. கடவுள், ஆன்மீகம், தெய்வீகம், பாவம், புண்ணியம், அப்புறம் இந்த கர்மா எல்லா கன்றாவையும் குப்பையில் போடுங்க. உங்களுக்கு எல்லா புண்ணாக்கும் தெரியுது, ஆனால் சந்தோஷமாக வாழ வக்கு இல்லை. இப்படி வச்சுக்கலாமா? சிம்பிள் எடுத்துன்னு போகலாமா? யாருக்கெல்லாம் புரியுது? எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆமாம், இல்லை நிறைய யங்ஸ்டர்ஸ் வரவே அப்பப்போ அவங்க அந்த நான் விசில் வச்சு என்ஜாய் பண்ணுறாங்க. பட் இந்த செஷனில் விசில் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, கை தட்டிக்கோங்க. ஏன்னா மற்றவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, குருஜி செட்டிங் பண்ணாங்கன்னு நினச்சிக்கிறேன். சத்தியமாக இப்போ சேலத்தில் இருக்கிற தேங்காய் சட்னி, சிங்கப்பூரில் ஒருத்தன் தேங்காய் சட்னி செய்யணும். ரெண்டுத்துக்கும் தேங்காய் சட்னி எதில் செய்யணும்? தேங்காய் சட்னி எல்லாம் நம்புற உங்க மண்டை ஏன்னா கிட்னி கூட ஒரே மாதிரி இருக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா ஸ்பெஷல் கிட்னியாக இருக்கலாம் உங்களுக்கு, ஓகே. ஆனால் மனுஷன் மட்டும் இங்கே இருக்கும் ஒரு மாதிரி, அங்கே இருக்கும் ஒரு மாதிரி. கடவுள் வேற வேற மாதிரி படைக்கலை, ஆனால் ஒரே மாதிரி வாழ்க்கையை கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடல் அளவில் வேற வேற இயக்கமோ செயல்திறனோ கொடுக்கல, ஆனால் வாழ்க்கையில் ஒரே அனுபவத்தை படைக்கல. அந்த ஒரே அனுபவத்தை படைக்காததால தான் அவன் ஒருத்தன் படிக்கணும்னு ஆசைப்படுறான், ஒருத்தன் முன்னேறணும்னு ஆசைப்படுறான். ஏதோ ஒன்று நம்ம செய்யாததை செஞ்சு ஒருப்புணுன்ற ஆசையே, இதை செஞ்சால் நான் நல்லா இருப்பேன். எங்கள் அம்மா அப்பா செய்ய மறந்ததை நான் எப்படியாவது செய்யணும், இல்லை நான் செய்ய மறந்தது எப்படியாவது செஞ்சிடணும். எதுக்கு செய்யணும்னு ஆசைப்படுவான்? இருக்கிறது வீணாகவா, இல்லை இருக்கிறது மேலாகவா? அவ்வளோதான். இந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பிடிச்சிப்போம். அப்போ நான் சக்ஸஸ்ன்ற வார்த்தைக்கு வரதுக்கு முன்னாடி, சக்ஸஸ் ஈக்குவல் டு பீஸ்ன்னு உங்களை அரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, பர்மனெண்ட்டாக நான் சக்ஸஸாக இருக்கணும்னு ஆசைப்படுறது எத்தனை பேர்? கை தூக்குங்க. ஏன்னா சிலருக்கு இப்போ 80, 90 கூட சிலர் வந்திருக்கீங்க. நீங்கள் 95, 105 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் போன உடனே டேரெக்டாக 96 பிறக்க மாட்டீங்க, திரும்பி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கணும். யாருக்கெல்லாம் புரியுது? அப்போ நான் இப்போ இருக்கும் போது, ஏதோ நான் மனுஷனாக இருக்கும் போது, சுயநினைவோட இருக்கும் போது, எது நல்லது எது கெட்டதுன்ற புரிதல் எனக்கு இருந்துச்சுன்னா, அடுத்த ஜென்மம் ஒன்று இருக்கோ இல்லையோ, ஆனால் இந்த ஜென்மத்திலேயே நீங்கள் தண்டமாக வாழாமல் எதுக்கு பிறந்தோமோ அதுக்காக வாழ்கிறோமோ இல்லையோ, பிடிச்ச வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக நீங்கள் உங்களை வசதி பண்ணிக்கலாம், தகுதி பண்ணிக்கலாம். திஸ் இஸ் பாசிபிள், 100% பாசிபிள். அப்போ மை ஃபோக்கஸ் இஸ் நாட் டு டிஸ்கஸ் அபவுட் த லைஃப் பிஃபோர் பர்த் அண்ட் ஆஃப்டர் டெத். My focus is not to discuss about the life before birth and after death. My focus is to discuss about the life after birth and before death. இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, இல்லை எந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஒரு குழந்தை பிறகுது, காட்டில் பிறந்துச்சு ஒரு குழந்தை. அந்த குழந்தை பிறந்த உடனே அதுக்கு மதமோ இனமோ இல்லை அதுக்கு தெரியலனா, யாரோ ஒருத்தவங்க சொல்லலைன்னா அது அந்த மதமாகவே வளராது. யாருக்கா புரியுதுங்களா? ஒரு இந்துக்கு ஒருத்தர் குழந்தை பிறகுது, ஒரு இஸ்லாமிக்கு குழந்தை பிறகுது, ஒரு கிறிஸ்துவருக்கு குழந்தை பிறகுது. 3 பேருக்கும் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ இஸ்ரேலில் சண்டை நடக்குது, இல்லைனா ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தி நேம், சிரியா ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல பிறக்கும் போது இந்த குழந்தை பிறந்த உடனே அதுக்கு சொல்லித்தர ஆளே இல்லைன்னா, அதுவாகவே தொப்பியோ இல்லை குலாவோ இல்லைனா டர்பனோ இல்லைனா ஒரு சிலுவையோ இல்லைனா நாமமோ இல்லை பட்டையோ போட்டுக்குமா, இல்லை போடாமல் வளருமா? கலக்குறீங்களே, புரியுதுங்களா? அப்போ இறைவன் படைப்பில் எது உங்களுக்கு தானா நடக்குமோ அதை நீங்க சொல்ல தேவையில்லை. எது சொல்லலைன்னா தெரியாதோ அது இறைவன் படைப்புல இல்லை. இது எதுக்குன்னா, நீங்க மனுஷனா இருங்க இல்லாம போங்க, கடவுள் படைப்புல இந்த உயிரினத்துக்கு பேர் மனுஷன். யாருக்கெல்லாம் புரியுது? ஸோ நான் மனுஷன் மீன் பண்ணும்போது, சார் அந்த 10வது ரோல 4வது உட்காந்துருப்பாருங்க, அவர் மனுஷன் சார். இவர் மனுஷன் இல்லை சார், இவர் இலுமினாட்டி சார். அவர் 4வது ரோட்ல 3வது அவர் கம்யூனிட்டி, இவர் இலுமினாட்டி, இவர் ஹியூமனிட்டி. அப்படி தானே நான் சொல்றது புரியுதுங்களா? ஏதாவது அந்த மாதிரி காம்பினேஷன்ல உட்காந்துருக்கீங்களா? இல்லை சார், ஃபர்ஸ்ட் ரோலாம் கம்யூனிட்டிஸ், செகண்ட் ரோஸ்லாம் இலுமினாட்டிஸ், தேர்ட் ரோலாம் ஹியூமனிட்டி. எந்த டீயும் கிடையாது. நீ எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் கிரீன் டீ குடிச்சா கிரீன் டீ தான். யாருக்காவது புரிஞ்சிச்சா? அப்போ அப்ப இருக்கிற எல்லாரும் வந்த காரணம் கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கவோ, இல்ல கடவுளுடைய மகிமையை புரிஞ்சுக்கவோ, இல்ல கடவுள் சக்தியை நான் எப்படியாவது உள்வாங்கிறதுக்கோ கிடையாது. கடவுள் படைப்புல கழுதைக்குன்னு ஒரு பவர் கடவுள் கொடுத்துருக்காருன்னா, காக்காக்குன்னு ஒரு பவர் கடவுள் கொடுத்துருக்காருன்னா, கழுகுக்குன்னு ஒரு பவர் கொடுத்துருக்காருன்னா, இல்ல யானைக்குன்னு ஒரு பவர் கொடுத்துருக்காருன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க கடவுளை உணர்ந்தாலும் உணரலனாலும் உங்களுக்குன்னு ஒரு பவர் கடவுள் கொடுத்துருக்காரு. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும்.
அப்ப இந்த செகண்ட்ல இருந்து உங்களுக்கு திடீர்னு தண்ணி தாக எடுக்கலாம், இல்லை திடீர்னு போன வாட்டி ஒருத்தர் பண்ணா இருக்கும், ஏன்ச்சி இப்போ குருஜி நான் ஏன்ச்சி அங்கே எனக்கு சிவான்னு கத்துறோன்னு ஆசை, நான் சிவனையே பார்த்துட்டேன் உங்க மூலமா. இந்த மாதிரி டுபாக்கூர் ஒரு 10 பேர் இருப்பான், புரியுதா? ஏதோ சிவனோட போய் அவன் செல்ஃபி ஏற்றா மாதிரியும் இப்போ என்ன பார்த்தோன்னே சிவன் ஞாபகம் வந்துடுச்சான். இதெல்லாம் என்ன சொல்லு? சிவன் எப்போ தாடி வச்சுன்னு சொக்கா போட்டுன்னு ஷால் போட்டுன்னு எல்லாம் இதுங்களே கதை, கற்பனையிலே கதாநாயகி, கற்பனையிலே கடவுள், கற்பனையே வாழ்க்கை. அதை மிஞ்சி போனால் விற்பனையில் இருக்கிறது உங்கள் வாழ்க்கை. ஒன்று கற்பனை, ஒன்று விற்பனை, ஒன்று கற்பனை, ஒன்று விற்பனை, வேற எதுவும் கிடையாது. இதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே வயசாயிடும். கரெக்டாக 30 வயசு ஆச்சுன்னா நீ எதுக்கு வாழ்ந்தனே தெரியறதுக்கு அப்போதான் உனக்கு புத்தி வரும். புத்தி வந்த உடனே சம்பளம் சம்பாதிக்கணும், ஒன்று சம்பளம் வாங்கணும், இல்லைன்னா இன்னொருத்தவங்க சம்பளம் கொடுக்குற மாதிரி தொழில் பண்ணணும். சார் என் பையன் என் புருஷன் நல்லா தொழில் பண்ணுறாரு சார், ஒரு 100 பேருக்கு சம்பளம் கொடுக்குறாரு சார், ஆனால் அவர் பிஸ்னஸ் தான் சார் லாஸ்ட்டில் போகுது, சந்தோஷமா இருப்பீங்களா? அப்போ 2 பேருமே தனக்கு வருமானம் ஈட்டணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் பேச போறது 30 வயசுக்கு மேல உங்களுக்கு அறிவு இருக்கோ இல்லையோ, ஆனா கடமை இருக்கு. ஏன்னா உனக்கு குடும்பம் ஒன்று ஃபார்ம் ஆயிடும், அந்த குடும்பத்தை காப்பாற்ற வருமானம் ஒன்று நீ சம்பாரிச்சாகணும். இப்ப திடீர்னு பெத்தவங்களை நீ தான் காப்பாற்றுறது இல்லையோ, பெத்தவங்க இனிமேல் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. யாருக்கெல்லாம் புரியுது? இந்த டேஞ்சரஸ் ஜோன் போறதை நீ பேசவே மாட்ட, ஆனா நீ போவாத கோயில் இருக்காது. வீட்டிலே உட்காந்து என் பையனுக்கு நான் வேண்டாத சாமியே கிடையாது குருஜி, கடவுள் எல்லாத்தையும் கொடுப்பாரு, அப்பெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாரு. அதனால நான் இன்னைக்கு ஒரு குருஜியா உட்காரல. ஏதோ தெருவில் போறீங்க, பார்த்தா ஒரு காக்கா என்ன பண்ணுது, பயங்கர தாகம், ஒரு பெரிய கழுகு மேலே உட்காந்துருக்கு, வறண்ட இடம், அங்கே கழுகு இருக்கு, காக்காவும் இருக்கு, ஒரு குருவியும் இருக்கு. அந்த குருவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே உட்காந்துருக்கு. ஆனால் அது குருவி குஞ்சுக்கும் தாகம், காகையோட குஞ்சுக்கும் தாகம், கழுகோட குஞ்சுக்கும் தாகம். ஆனால் கழுகு பயங்கரமாக இருக்கு. குட்டியூண்டு சொம்பில் மட்டும் ஒரு இத்தினூண்டு தண்ணி இருக்கு. அந்த காக்கா போய் எட்டி பார்க்குது. இந்த பக்கம் பார்த்தா குருவி, அந்த பக்கம் பார்த்தா கழுகு. கழுகு குட்டியூண்டு தண்ணி இருக்கு, ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, வறண்ட பூமி. இந்த காக்கா என்ன பண்ணு, சுற்றி கித்தி பார்த்து ஏதோ ஒரு இடத்துல போய் கல் எடுத்துட்டு வந்து போடுது. டப்புன்னு கல் போட்டோடனே தண்ணி கொஞ்சம் மேலே வருது. திரும்பி பார்க்குது, அப்படியே அந்த அழகை விட்டு கொத்தி கொத்தி பார்க்குது, ஒன்றும் தெரில. திரும்பி என்ன பண்ணுது, கல் எடுத்துன்னு வந்து போடுது. திரும்பி கொஞ்சம் தண்ணி மேலே வருது. திரும்பி இப்படி இப்படி பார்க்குது, ஒன்றும் முடியல. எட்டுமான்னு பார்த்தா எட்டலை. திரும்பி என்ன பண்ணுது, இருக்கிற கல் ஒரு 2-3 எடுத்துன்னு வந்து டப்பு டப்பு டப்புன்னு போட்ட உடனே அப்படியே தண்ணி கீழேருந்து அப்படியே மேலே இது வரைக்கும் வந்துச்சு. இப்போ பாருங்க, மேலே வரைக்கும் வந்த உடனே கல் போட்டது காக்கா, அந்த பக்கத்தில் அந்த குருவி அப்படியே துடிக்குது சந்தோஷத்தில். ஏன்னா கல் போட்டது காக்கா, குடிக்க போகிறது குருவி. ஆனால் இங்கே ஒன்று புரிஞ்சுக்கணும், குருவியால் கல் போட முடியலனாலும் காக்கா கல் போட்டதால் அது கல் போட்டுச்சுன்னு எல்லாத்தையும் குடிச்சிட்டு போக போகிறதில்ல. குடிக்கிற லெவலுக்கு வந்தவொடனே குடிச்சிட்டு அது போயிடும். ஆனால் அது கல் போட்டதால தான் அங்கே இருக்க குருவிக்கு கிடைக்கும். இது கேட்க சாதாரணமாக இருக்கலாம். அப்போ நான் இங்கே வந்த காரணம், நான் ஏதோ என் டைமை வேஸ்ட் பண்ண வரலடா கண்ணு, உனக்கு ஆல்ரெடி டம்ளரில் தண்ணி இருக்கு, நான் ஞானன்ற கல்லை போடுறேன், மேலே வந்தாவது எடுத்து குடி. இப்போ நான் கல்லு போட்டதோட சக்சஸே எப்பனா, நீ குடிச்சிட்டு போனதா, தட்டிட்டு போனா இல்ல. அப்ப வெற்றின்ற வார்த்தை எங்க வரும்னா, வினை ஒன்று செய்யும் தருணத்தில் முந்தைய பலனை காட்டிலும் நிகழும் காலத்தில் பலனினை உயர்த்தும் செயல், அது வெற்றியின் செயல். வெற்றிவேல் வீரவேல். அப்ப 4 விதமா வெற்றி புரியும். சாதாரண குடும்பத்தினர் இருக்கலாம், ஐயா நான் ஒன்றும் பெருசா படிக்கலையா, 5ஆம் கிளாஸ் ஃபெயிலியா, அதுக்கப்புறம் எங்க வீட்டில் கட்டி கொடுத்துட்டாங்க, 4 பசங்களையும் கட்டி கொடுக்கறதுலேயே எனக்கு டைம் போயிடுச்சா, எழுதி வச்சுக்கோமா, 5ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகி 4 புள்ளையும் கட்டி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த 4த்துக்கும் இருக்கும் போதே நீ சொத்தை பிரித்து வச்சிருக்கனா, ஹார்வர்டில் MBA முடிச்ச பொண்ணை காட்டிலும் நீ ஃபினான்ஷியலி எஜுகேட்டட் தான். மேபி உனக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஹார்வர்டில் படித்தவங்களோட கம்மியாக இருக்கலாம், ஆனால் ஃபினான்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களோட ஜாஸ்தி இருக்கு. Is there anyone able to connect with me? ஏதோ இங்க குருஜி நாங்க, ஏன்னா நான் மதத்தை முடிச்சிட்டேன், எனக்கு ஒரு இந்துக்கோ கிறிஸ்டினுக்கோ முஸ்லீமுக்கோ பேசுறதுக்கு நான் வரல. ஏன், 3 பேருக்கும் பிறந்தவனே எந்த மதத்துக்கு பிறந்தானே தெரியல, ஆனா அவனுக்கு முதல்ல வலிக்குது. இந்துக்கு ஒரு உடம்பு வலி வருது, அதுக்குன்னு தனி மருந்தா இல்லை உலகம் ஃபுல்லாக ஒரே மருந்தா? கிறிஸ்டினுக்கு வயிற்று வலி வருது, அதுக்குன்னு கிறிஸ்துவ வயிறுன்னு ஒன்று இருக்கா இல்லை மனுஷ வயிறுன்னு இருக்கா? கலக்குறீங்களா? இல்லை இந்துக்கு நெஞ்சு வலி வருது,
நீங்கள் எப்படி அனுமர் மாதிரி ராமலை பிறந்து காட்டுவீங்களா, இல்லை போய்ட்டு அதே ரெகுலர் கார்டியோ டெஸ்ட்லாம் எடுப்பீங்களா? இசிஜி ஆஞ்சியோகிராம்லாம் பண்ணணும்னா அதான் பண்ணுவீங்களா? அப்போது கடவுள் படைப்பில் எப்போ ஒரு நோய்க்கு தீர்வு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கோ அவன் படைப்பு ஒரே மாதிரி தான் இருக்குது. அவன் படைப்பு ஒரே மாதிரி இருக்கவே படைச்சவன் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஸோ இப்போ எனக்கு படைச்சவனை பற்றி பேசி உங்களெல்லாம் திருத்தறதுக்குன்னா வரல. குருஜி அப்படியே நான் இந்துக்கு ஒரு கடவுள், முஸ்லீமுக்கு ஒரு கடவுள், கிறிஸ்டினுக்கு ஒரு கடவுள் நம்பனா உன்னோட ஒரு புத்திசாலி எவனுமே இல்லை, விட்டுருங்க, அது அப்புறம் வரும். இப்போது இது ரொம்ப சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். சாம்சங்கில் போய் ஃபோன் வாங்குறீங்க, வேறு வேறு மாடல், ஆனால் எதை வாங்கினாலும் ஃபோனில் சாம்சங் எழுதிருந்துச்சுன்னா எல்லாமே எந்த கம்பெனிக்கு சொந்தம்? கலக்குறீங்களே, புரியுதுங்களா? இல்லை வேறு ஏதோ ஒரு பிராண்டு, கியாமியான்னு ஒரு பிராண்ட் இருக்குது, நீங்கள் வச்சுருக்க எல்லா ஃபோனுமே கியாமியான்னு வச்சுக்கோங்களேன். ரிப்பேர் ஆச்சுன்னா எந்த கடைக்கு கொண்டு போகணும்? கியாமியா சர்வீஸ் சென்டருக்கா இல்லை சாம்சங் சர்வீஸ் சென்டருக்கா? எத்தனை பேர் இதை ஒத்துப்பீங்க? அப்போ நான் பேசுகிறது எப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் குருஜினி எனக்கு தனியாக கொம்போ இல்லை தின்னாமல் சக்தி வர ஒரு உடம்போ சத்தியமாக கடவுள் தரல. நீயும் நானும் ஒரே மாடல், ஏன்னா மேனுஃபேக்சர் ஒரே ஒருத்தன் தான், அவ்வளோதான் மேட்.